தூக்கமும் உணவும் அப்படிங்கும்போது இதுக்குள்ள நம்ம 3 விஷயமா வச்சுப்போம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான உணவு அது சரியான நேரத்தில் உட்கொள்கிறது. இப்போ உணவுங்கிறதுக்காக அதை நைட்டில் ஒரு பல்க் மீல் எடுத்துகிட்டு பகல் பூரா பட்னியாக இருந்தால் அப்போ எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஸோ நல்ல உணவுன்னு நீங்கள் எதை மீன் பண்ணணுன்னா நல்ல இடைவெளியில் எடுத்துக்கொள்ளும் உணவுன்னு எடுத்துக்கலாம். அடுத்தால உறக்கம். இப்போ 6 மணிலேருந்து 8 மணி நேர தூக்கம் நமக்கு போதுமானது. அதுக்கு மேலே தூக்கம் தேவையில்லை தான். பட்டு நல்ல உறக்கம் நீங்கள் சொல்கிறது நேரத்தை வச்சு நம்ம சொல்லணும். அதாவது ஒரு சிலர் 8 மணி நேரம் தூங்கி கூட ஒரு தூக்கம் நல்ல டீப் ஸ்லீப் இல்லாமல் எந்திப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு களைப்பை தரும். அப்புறம் களைப்பை தர்ற இன்னொரு விஷயம் ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு, குண்டாக இருக்கிறவங்க குவாலிட்டி ஸ்லீப் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா அப்படிமோ, தூங்கும்போதே சில நேரங்கள் அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காத அளவுக்கு கொரட்டை விடுறவங்க, திடீர்னு சுவாசிக்கிறத அவங்களே நிறுத்தி கொரட்டை விடுறதெல்லாம் பெண்கள்லாம் மனைவிகள்லாம் டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் நேரம் மூச்சு விடாமலே இருக்கிறார் டாக்டர், நைட்டில் பயமாக இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிற ஒபீஸ் கண்ணாபின்னான் குண்டாக இருக்கிறவங்க, மூச்சு விட கஷ்டப்படுறவங்க, நைட்டில் கொரட்டை விடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் குவாலிட்டி ஸ்லீப்பே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்லீப் ஸ்டடின்னு ஒன்று படித்து பார்த்தா அவங்களுக்கு 55% நேரம், அவங்க தூங்குகிற 55% நேரம் அவங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருந்ததாக தெரிய வரும். 95 கீழே ஆக்சிஜன் போகிறத ரெக்கார்ட் பண்ணி தரும். சில இடங்களில் 80 கீழெல்லாம் அவங்களுக்கு போகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னா களைப்பு இருக்குது, குண்டாக இருக்கிறாங்க, தூக்கத்தில் கொரட்டை விடுறாங்கன்னா அவங்களாம் ஸ்லீப் ஸ்டடி பண்ணிவிட்டு சில நேரங்களில் அவங்களுக்கு முகத்தில் பைபாப்னு ஒரு மிஷின், சிபாப்னு ஒரு மிஷினை வாழ்நாள் பூரா மாட்டி தூங்க வைக்கிறதெல்லாம் இப்போ பார்க்குறோம். அவங்களுக்குலாம் ரத்த கொதிப்பு, இருதய நோய், இருதய மாரடைப்பு இதெல்லாம் எப்போனாலும் வரலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஸோ களைப்பு இதனால் இருக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு ட்ராவல் ரொம்ப நேரம் போயிட்டு, இல்லை நேற்று ரொம்ப கல்யாண வீட்டில் ரொம்ப களைப்பாருன்னு தூங்கி எழுந்திரிச்சு களைப்பாருன்னா அவங்களுக்கு இன்னும் ஓய்வு தேவை அப்படிங்கிறது தான் ஒன்று. இது தவிர தண்ணீர் உடலுக்கு ரொம்ப அவசியம். ஸோ தண்ணி தேவையான அளவுக்கு குடிக்காதவங்களுக்கும் களைப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு தண்ணி மட்டும் தேவைப்படாது, சில நேரம் உப்பும் உடலை விட்டு போயிருக்கும். ஸோ உப்புடன் கூடிய அந்த ஓஆர்எஸ் பவுடர் மாதிரியோ அல்லது வீட்டில் உள்ள நீர், மோர், சோறு வடித்த கஞ்சி, சோத்தில் ஊற்றி வச்ச கஞ்சி, இந்த மாதிரி தண்ணீரில் 2 உப்பு போட்டு குடிக்கிற உணவுகளும் அவங்களுக்கு களைப்பை போக்குற ஒரு விஷயமா இருக்கும். இது தவிர ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் அது அனீமியான்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டை, இந்தியாவை பொறுத்தளவில் 100ல் 59% பேருக்கு ரத்த சோகை இருக்கலாம்னு கோவிடுக்கு அப்புறம் ஒரு அறிக்கை வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம கூட பிறந்த அக்காவுக்கோ, தங்கைக்கோ, மனைவிக்கோ அல்லது அம்மாவுக்கோ, பாட்டிக்கோ, பெண்களுக்கு 6 பேருக்கு, 10ல் 6 பேர், நம்ம வீட்டில் 10 பேர் இருந்தால் 6 பேருக்கு உணவுல ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறதுக்கு, அனிமியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க அதை பரிசோதனை பண்ணி பார்க்குறது அவசியம். இதை தவிர்க்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண்கள் இருக்கிற வீட்டில் புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னி, இலைய சட்னியாக நிறைய அரைச்சி சாப்பிட்ற பழக்கம் வந்தாலே அயன் டெஃபிஷியன்சியை தள்ளி போயிடலாம். இதை தாண்டி வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு அகத்திக்கீரையோ அல்லது முருங்கைக்கீரையோ சாப்பிட்ற வீடுகளில், தென்னங்கீரை ஏதாவது ஒரு கீரை சாப்பிட்ற வீடுகளில் பெண்களுக்கு இந்த அனீமியா வராமல் பார்த்துக்கலாம். மாதவிடாய் நிற்கிற நேரத்தில் பெண்களுக்கு அனீமியா அதிகமாக வரலாம். ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிற நேரத்தில், டிராஃபிக்கில் ஆக்சிடென்ட்டு, அடிக்கடி ஈரில் ரத்தம் போகிறது, சமீபத்தில் ஒருத்தருக்கு ரத்தமாக ஊற்றுது இருந்து, ரொம்ப நாள் அதை கண்டுக்காமல் இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு ரத்த இழப்பு, மூலம் இருக்கிறவங்க, மூலத்துக்கும் காய்பழம் தான் மருந்துன்னு இல்லாமல் இன்னமும் மூலத்துக்கு மருந்து தேடி வர்ற சமுதாயம் தான் நம்ம தமிழ் சமுதாயம். காய்பழம் இட்லி தோசையிலேருந்து மதியம் சாப்பாட்டிலேருந்து நைட் சாப்பாட்டிலேருந்து நமக்கு வேணுங்கிறத புரியாமல் இன்னும் பருப்பு, பயிறு வகைகள், அதனோட தோல் கூட மலமிளக்கி, நிறைய பயிறு வகைகளோட தோல்களை தான் ஆங்கில மருத்துவம் மலமிளக்கியாக டப்பாவில் அடைச்சி கொடுக்குது. டப்பா பாட்டில்னா குடிப்பாங்க, உணவாக சாப்பிட மறுக்கிறாங்க. ஸோ இதில் கூட ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கனால களைப்பு வரலாம். ஸோ அனீமியா அடுத்த ஒரு பரவலான களைப்பு இருக்கிறதுக்குள்ள நோய். இது போலவே இன்னொரு களைப்பை தர நோய் ஹைப்போதைராய்டிசம். குண்டாக இருக்கிறவங்களுக்கு தான் ஹைப்போதைராய்டிசம் இருக்கும். ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கும் அது வரலாம். ஸோ களைப்புங்கிறது வந்ததுனாலே நம்ம வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு நோய்களையும் தேடிக்கணும்.